ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி இப்போ தான் பிளானர் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து போன வருஷம் பப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்குது. அந்த டேட்டு கூட ஞாபகம் வச்சுருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக. ஸோ அதுக்குள்ளே கடன்னு 6 மாதம் என்ன செகண்ட் ஹாஃபில் தானே எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் நாளைக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ ஸ்பீடாக வந்து போய்கிட்டு இருக்கு. இல்லை நம்ம அவ்வளோ வேகமாக ஓடுறோமா ஸ்லோவாக போகிறோமான்னு எனக்கே தெரியல. கரெக்டாக. சரி, ஓகே. இப்போ என்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, நாளைக்கு வரக்கூடிய குரூப் 1 நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவலும் அதே நேரத்தில் என்னோடய ப்ரெடிக்ஷனும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறேன். கரெக்டாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து 90க்குள்ளே இருக்கலாம். கரெக்டாக. ஸோ 2 டிஜிட்டில் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ட்ரிபிள் டிஜிட்டாக மாறுச்சு அப்படின்னா ரொம்ப ரேர். ஓகே. எனக்கு தெரிஞ்சு 2017-18 அந்த டைமிங்கில் மட்டும்தான் 132 வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னே மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போயிருக்கு. ஓகே. ஸோ அதனால் இந்த டைமு 65 to 90 வந்தாலே அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். கரெக்டாக. ஸோ 2 டிஜிட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம்.